மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி கோயில் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான நித்யானந்தா கூட சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டோம்னா, அவருக்கு ஏதோ பிரச்சனைனா ஒரு 4 பேர்கிட்ட தான் சொல்லுவாங்களா, 4 தெய்வத்தை தான் கூப்பிடுவாங்க. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்ணாமலையார், அடுத்து காலபைரவர், அடுத்து மீனாட்சி அம்மன், அடுத்து 18ஆம் படி கருப்பசாமி கூப்பிடுவாங்க. அந்த 18ஆம் படி கருப்பசாமியோட வரலாறுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுங்க. என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, 18ஆம் படி கருப்பசாமி கோயில் அப்படிங்கிறது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்திலே ஃபேமஸான இடம் மதுரை. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகர் மலையில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். வாங்க ஹிஸ்ட்ரிக்குள்ளாடி போகலாம், வரலாறுக்கு பின்னாடி போகலாம், வரலாறுக்குள்ளாடி போகலாம். என்னென்னு சொல்லிக்கிட்டோம்னா, அன்னைக்கு வெள்ளைக்காரங்க காலகட்டத்துக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு மலையாள மன்னன் என்ன பண்ணுறாரு, கள்ளழகர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வர்றாரு. அழகர் மலையில் சாமி கும்பிட்டோடனே, சாமியை பார்த்தோன்னே சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த சாமி நம்பூரில் இருந்தால் எப்படி இருக்கும், நம்பூர் செழிப்பாக இருக்கும், நம்பூர் வளமாக இருக்கும், நம்பூர் பலமாக இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, சாமியை திருடிட்டு போகணும், கடத்திட்டு போகணும், கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. நினச்ச உடனே என்ன பண்ணுறாரு, சேரனை படகட்டி வெல்ல முடியாது, ஓகேங்களா, நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து தந்திரமாக ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போய்ட்டு 18 நம்பூதிரிகளை கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு காவலாக மலையாள காவல் தெய்வமான கருப்பசாமி காவலுக்கு அனுப்பிடுறாங்க. இவங்க போயிட்டு என்ன வேலைன்னா, கோவிலில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இன்விசிபிளாக இருந்து மந்திரம் சொல்லி கள்ளழகரே இவங்க கூட மனசு மாதிரி சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு வர மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சி பண்ணி அனுப்பிடுறாங்க. யார் யார் போகிறாங்க, 18 நம்பூதிரிகள் போகிறாங்க. அவங்களுக்கு காவலாக கருப்பசாமி வராங்க. அப்படி வந்தோடனே என்ன ஆகுது, இவங்க அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறாரு, வெளியில் காவலுக்கு கருப்பசாமி இருக்கிறாரு. இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கள்ளழகர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அபிராமி பட்டர் கனவுல போய் நீ என்ன பண்ண மனம் சூடாக சோறாகி கொண்டு வந்து என் கருவறையில் போட்டு உனக்கு வந்து விஷயம் தெரியும், இந்த மாதிரி கடத்தாத்துக்கு வந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கள்ளழகர் வந்து கனவுல சொல்கிறாரு அபிராமி பட்டர்கிட்ட. இவரும் மலை ஆவி பறக்க சோறாக்கி கொண்டு போய் கருவறையில் கொட்டுறாரு. கருவறையில் சூடான சோறு கொட்டினதும் அனல் பறக்குது, ஆவி புகை பறக்குது. அதில் வந்து இன்விசிபிளாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல மை தொடங்குவாங்க. அந்த மையில் வந்து நம்பூதிரிகளுக்கு வேர்த்து அந்த மை கலைஞ்சி அந்த 18 நம்பூதிரிகளும் உருவம் தெரியுது. உடனே அந்த 18 பேரையும் பிடிச்சி அடித்து கொன்று இது பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது உடனே கருப்பசாமி உள்ளாடி வர்றாரு, என்ட்ரி ஆகிறாரு காவலுக்கு இருந்தவர். அப்படி வரும்போது பார்த்த உடனே அழகர் சாமியோட அழகில் மயங்கி அவர் அப்படியே நின்றுறாரு. நின்னவுடனே என்ன பண்ணுறாரு, நான் வந்து உங்களுக்கு காவலாக இங்கேயே இருந்துடுறேன், நான் வந்து உங்களை கொள்ளையடிக்கணும்னு சொல்லி இவங்க வந்தாங்க, இவங்க காவலுக்கு கூப்பிட்டனால நான் வந்தேன், உங்களை பார்த்ததில் உங்கள் அழகில் நான் மயங்கிட்டேன், உங்கள் இடத்த விட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு வரம் வேணுங்கிறாரு. பெருமாள் வந்து காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னப்போ, இந்த 18 பேரையும் 18 சமாதி ஆக்கிறேங்க, அந்த சமாதி மேலே நான் உட்காந்துக்கிறேன், உங்கள் காவலாக நான் இருக்கிறேன், எனக்கு காவக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பூஜை பண்ணி கழுத்தில் போடக்கூடிய சாமி மாலையை கொடுங்க, அடுத்தபடி நைட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு இது மட்டும் போதும், உங்களுக்கு நான் காவலுக்கு இருக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. வேண்டி விரும்பி கேட்குறாரு பெருமாள்கிட்ட. பெருமாளும் மரம் பிடிக்கிறார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. பெருமாள் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஐபி விவிஐபிலாம் கேட்டால் கொடுப்பாங்க மற்ற பெருமாள் கோயிலில். மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் மலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கழுத்தில் போட்ட மாலை யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் சொல்லிட்டோம்னா வந்து 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி யாருமே கொடுக்காம திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாலை என்ன பண்ணுவாங்க, 18ஆம் படி கருப்பசாமி தான் சொந்தமானது. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கோவிலில் பெருமாள் கோவிலோட வரவு செலவுலாம் வந்து இப்போ 18ஆம் படி கருப்பசாமிகிட்ட படித்து கட்டுவாங்களாம். அழகர் வந்து திருவீதியில் போகும்போதும் இத்தனை நகை போட்டு போகிறாருன்னு கணக்கு கொடுப்பாங்களாம், போயிட்டு வந்தவாட்டி இந்த கணக்கு கொடுப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டில் ஜெயிக்கணுனாலும் அல்லது எந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காவலுக்கு எல்லாத்துக்குமே வந்து 18ஆம் படி கருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அந்த 18ஆம் படி கருப்பசாமிங்கிற பேர் தமிழகம் முழுசும் இல்லை, தமிழர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில். எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம மதுரையில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. எல்லோரும் நல்லா இருங்க.